வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். யூரிக்கு ரொம்ப பக்கத்தில் கிட்டி போயிடுறா. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அது எல்லாமே கனவு. என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி யோசிக்கிறா. இதை பற்றி கியூட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கியூவை தேடி போகிறா. கியூ கிட்ட போய் நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு சொல்கிறா. அதே டைம் மின்ஹோ அங்கே வரான். என்னோட கொலாஜன் வாட்டரை யார் குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். கிட்ட நீ தான் அதை குடிச்சிருப்ப, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கியூ சொல்கிறான், எதுக்கு இப்போ நடுராத்திரியில் வந்து கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மின்ஹோ சொல்கிறான், இது ஒன்றும் நடுராத்திரி இல்லை, காலையில் 8 மணி ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். என் பார்ட்டியை கெடுத்தது யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்டி உடனே திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. எனக்கு காஃபி வேணும், யாராவது போட்டு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். மின்ஹோ அங்கேருந்து போயிடுறான். கியூ சொல்கிறான், நான் தான் அந்த கொலாஜன் வாட்டரை குடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அதை பற்றி பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. கொஞ்சம் நிறுத்துறியா, நைட்டு ஃபுல்லாக உன்னோட கேள்வியெல்லாம் கேட்டு எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறான். நீ பேசாத, எல்லாரும் குடிச்சிட்டு இப்படி தான் உளறிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ எனக்கு கொரட்டை விடுற அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், ட்ரிங்க் பண்ணால் எல்லாமே வித்தியாசமாக தான் வரும், கனவு கூட வித்தியாசமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. உடனே கியூ எழுந்து உட்காந்துக்கிறான். கனவா? என்ன கனவு? தே பற்றியா? ரொம்ப ரொமான்டிக்கான கனவா அப்படின்னு கேட்குறான். இல்லை தே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ என்ன கனவு, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இல்லை கனவு இல்லை, அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்குள்ளே மின்ஹோ வந்துடுறான், காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறான். 2 பேரும் காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ மின்ஹோவும் சொல்கிறான், கனவுலாம் சும்மா போய் நமக்கு பிடிக்காத ஒருத்தர்லாம் கனவுல வருவாங்க, அதெல்லாம் உண்மையாயிருமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிட்டியும் சொல்கிறா, ஆமாம் மின்ஹோ சொல்கிறது இந்த விஷயத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறா. மேபி அவனுக்கும் என்ன மாதிரி ரொமான்டிக் ட்ரீம் வந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. 3 பேரும் கனவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் யாரோ வராங்க. அதை சத்தம் கேட்டுட்டு கிட்டி அங்கேருந்து எழுந்து போயிடுறா உள்ள. அவள் இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா, அதனால் அவள் எழுந்து ரூமுக்கு போயிடுறா. வந்தது யாருன்னு பார்த்தா அலெக்ஸ் தான் வந்திருக்காரு. நேற்று எப்படி போச்சு, நல்லா போச்சா, நீங்கள் எல்லாரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கியூ உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கிறான். யூரியோட வீட்டில் அவங்க அம்மா அவகிட்ட சத்தம் போட்டுட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் டிடென்ஷன் இருக்குது இந்த சாட்டர்டே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபோனை பார்த்தியா முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோனை எடுத்த உடனே பார்க்குறா. அதில் நியூஸ் ஃபுல்லாக அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அதாவது யூரியும் தேவும் ட்ரிங்க் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நான் ட்ரிங்க் பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறா. அது உண்மையோ இல்லையோ, ஆனால் எல்லாரும் ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரியோட அம்மா சொல்கிறாங்க. நீ ஃபேமிலியோட இமேஜே ஸ்பாயில் பண்ணிட்ட, ஸ்கூலோட மானம் போச்சு, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. இதை உருவாக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஃபோட்டோ பிக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் உனக்கும் தேக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சர்ச்சில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உன் கிரெடிட் கார்டுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணுறியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் ஐஸ்லாந்து போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இப்போ பேசுகிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சத்தம் போட்டு போயிடுறாங்க. அப்போ தேக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, டிடென்ஷனுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். தேவை பார்க்க போகிறா. அப்போ சொல்கிறான், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சாரி, நீ நெக்லஸ்னால தானே அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இல்லை, அது எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு பிரேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம 2 பேருக்குமே இப்போ இது முக்கியம், எனக்கு ஜூலியானா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே சொல்கிறான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் மணி எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிப்பேன், உன்னால் நான் கிட்டியை லூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ எதனால் அந்த நெக்லஸ் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், நான் என்னோடய ரியல் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன், உன்னை எனக்கு மிஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதனால தான் அன்னைக்கு நான் நெக்லஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஃப்ரெண்டா? ரியல் ஃப்ரெண்டா? ஒரு ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு யூரி சொல்லிட்டு போகிறா. யூரி கிட்டி ஸ்டே பண்ணியிருக்காள்ல முன்னாடி ஒரு ரூமுக்கு, அங்கே போகிறா. அப்போ அந்த பொண்ணு கேம் விளையாடிட்டுருக்கா. அவகிட்ட போய் கிட்டி எங்கே அப்படின்னு கேட்குறா. இல்லையே, அவள் ஒரு வாரமாக இங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. இவன் நெக்லஸை கொடுக்கலாம் அப்படின்னு வந்தா, ஆனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப போயிடுறா. ஃப்ளோரியான் அப்புறம் கியூ 3 பேரும் டிடென்ஷன் ஹாலுக்கு வராங்க. அப்போ சொல்கிறான், எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா நான் நல்லா கிரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எனக்கும் தான் அப்படின்னு ஃப்ளோரியான் சொல்கிறான். அப்போ ப்ரொஃபஸர் லீ அங்கே வராரு. நீ வார் பற்றி எழுதியிருந்த போயட்ரி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு ஃப்ளோரியான் கிட்டே சொல்கிறாரு.
உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அம்மா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபோனை வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. ப்ரொஃபஸர் லீக்கு நான் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரியான் சொல்கிறான். டென்ஷன் முடிஞ்சதும் எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்க ஃபோனை திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் லீ சொல்லிகிட்ருக்காரு. அந்த டைம் கிட்டி உள்ளே வரா. இன்னும் 8 மணி நேரத்துக்கு எல்லோரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு. அப்புறம் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, அவள் தான் என்னை அலர்ட் பண்ணா நேற்று நடந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான். எல்லாரும் கிட்டியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ மேடிசன் மின்ஹோ பக்கத்தில் வந்து உட்கார்றா. நேற்று நைட் ரொம்ப நல்லா போச்சு, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ தான் டிடென்ஷனில் கிடையாது, நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ கேட்குறான். அப்போ யூரிக்கிட்ட நீ பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறான். இல்லை நான் ஏன் பேசணும், எனக்கு அவளை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியாது, நான் எதுக்கு அவகிட்ட போய் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அந்த டைம் யூரி உள்ளே வரா. கிட்டியோட நெக்லஸ் அவள் போட்டிருக்கா. அதை பார்த்துட்றான். ஐயையோ இன்னும் கொஞ்சம் கோத்து விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் எதுக்கு இந்த நெக்லஸை இப்போ போட்டுட்டு வந்திருக்க, இது கிட்ட ஒழுங்காக கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. நீ என் கூட பிரேக்கப் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா கிட்டி உங்கள் பாய்ஸ் ரூமில் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நான் ஸ்கூலில் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, ஸ்கூலை விட்டே அவளை வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ மின்ஹோ கியூ எல்லாருமா சேர்ந்து அந்த இன்னோசன்ட் கிட்டியை சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டி இவன் நெக்லஸ் போட்டிருக்கதை பார்த்துட்றா. நீ எதுக்கு என்னோட நெக்லஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ தான் அவகிட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சத்தம் போடுறா. இல்லை அவள் என்கிட்ட திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ ப்ரொஃபஸர் லீ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதே டைம் ஜீனாலிமும் வந்துடுறாங்க. நீ எப்படி என் நெக்லஸை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்களதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. இல்லை என்னோடது மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனாலிம் சொல்லிடுறாங்க. அப்போ கிட்டி சொல்கிறா, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை தெரியாத மாதிரியே இருந்தாங்க, இப்போ நெக்லஸும் என்னோடதுன்னு சொல்லிட்டு என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு, எல்லோரும் போய் அவங்க சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜீனாலிமை ஃபாலோ பண்ணி போகிறாரு. நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அந்த நெக்லஸ் பற்றி தெரியும், நீயும் ஈவ் சாங் தானே அதை வச்சுருந்தீங்க 2 பேரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டி ஈவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்லணும், உங்களுக்கு என்ன அது முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை கிட்டியும் பார்த்துட்றா, யூரியும் பார்த்துட்றா. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரியான்னு ஒரு பேப்பரில் எழுதி கியூ கிட்ட தரான். அதுக்கு எஸ்ன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த பக்கம் ஓனானை வச்சு அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்குது. அந்த டைம் ப்ரொஃபஸர் லீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. நான் கொஞ்சம் ஜிம்னாசியம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கியூவும் ஃப்ளோரியானும் சிரிக்கிறாங்க. இவர் கண்டிப்பாக அங்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேடிசனை பார்த்து, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் நீயே நான் வர வரைக்கும் கொஞ்சம் இன்சார்ஜாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வர வரைக்கும் எல்லாரையும் அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் சொல்கிறா. எல்லாரும் அவர் சொல்கிறது கேட்டிங்கல்ல, பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி மேடிசன் சொல்கிறா. ப்ரொஃபஸர் லீ போனதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க, ஆனால் அவர் வர வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறா. யாராவது ஒருத்தர் அவர் வரதை வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் இப்போ எழுந்து போங்க, அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ யூரி கிட்ட வந்து நம்ம புக்ஸ் பார்க்கலாம், ஓல்டு புக்ஸை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றா. அப்போ மின்ஹோவை மேடிசன் கூப்பிட்றா, வா போகலான்ட்டு. கிட்ட நீ பாய்ஸ் ரூமில் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அது உங்கள் அம்மாவோட நெக்லஸை நான் தான் திருடுனேன் அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த ட்ராமாவெல்லாம் நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு தெரியும் எங்கள் அம்மா எதையோ மறைக்கிறாங்க, நீ உங்கள் அம்மாவை பற்றி பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்னவோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அப்போ கிட்டி சொல்கிறா, ஃபஸ்ட்டு நான் உங்கள் அம்மா கிட்டே போய் கேட்டேன், எங்கள் அம்மாவுக்கு உங்களை தெரியுமா, நான் ஃபோட்டோ ஆல்பமில் பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன், ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா பொய் சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. நான் இப்போவே கண்டுபிடிக்கிறேன் அவங்க என்னத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. 1993 உள்ள புக்ஸ் பற்றி எடுக்கிறாங்க, இயர் புக்கை. ஆனால் அந்த புக் அங்கே இல்லை. ஒருவேளை அம்மா எடுத்து எங்கேயும் மறைச்சி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. இந்த நெக்லஸ் கூட எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்களோ ஃப்ரெண்ட்ஷிப்காக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணாத அளவுக்கு ஏதோ நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறா யூரி. மேபி ப்ரொஃபஸர் லீயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. மேபி இவங்க 2 பேருக்கும் நடுவில் ப்ரொஃபஸர் லீ வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்கிறா. நாங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூவும் ஃப்ளோரியானும் சொல்கிறாங்க அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே.
எங்களுக்கும் லவ் ட்ரையாங்கிள்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. அப்போ நாங்களும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். காலையில் உங்கள் அம்மாவும் ப்ரொஃபஸர் லீயும் நடந்துக்கிட்டதை பார்த்தியா, அவங்க பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. இவங்க எல்லாரும் கிஸ்க்கு சேம் டைமில் தான் வந்திருந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. நம்ம இந்த இயர் புக்கை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. எங்கள் அம்மாவோட சீக்ரெட்டை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும், அப்போ தான் நான் அவங்களுக்கு எதிராக அதை நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. ஜீனாலிமோட ரூமுக்கு போய் 2 பேரும் சர்ச் பண்ணுறாங்க. ஜீனாலிமோட லேப்டாப்பில் யூரி சர்ச் பண்ணுறா. அப்போ அவங்களோட மெயிலில் ஜூலியானா அம்மாவுக்கு எல்லாமே சொல்லிட்டு மெயில் கிடைக்குது. உங்கள் பொண்ணால் யூரிக்கு எந்த இதுவும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அதனால் அவளை வேறு எங்கேயாவது அனுப்பி படிக்க வைங்க, நான் அதுக்கான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூரியோட அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. எங்கள் அம்மா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கிட்டி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே ப்ரொஃபஸர் லீ இங்கே வரதை நோட் பண்ணி சொல்லிடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க சேரில் போய் உட்காந்துடுறாங்க. எல்லோரும் கரெக்டாக இருக்கீங்க போல இருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு. இப்போ லஞ்ச் டைம் உங்களோட ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மின்ஹோ மேடிசனும் தே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. என்ன ஆர்டர் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி மின்ஹோ கேட்குறான். அதுக்கு தே சொல்கிறான், நான் இப்போதைக்கு அந்த சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை, யூரியும் கிட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். அது அவங்க பிஸ்னஸ், அது எதுக்கு நீ கண்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். கிட்டிக்கு அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆர்டர் ஃபில் பண்ணுறான். அப்போ கிட்டிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ண போகும்போது மின்ஹோ சொல்கிறான், அவளுக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ மேடிசனும் தேவும் கேட்குறாங்க, எப்படி உனக்கு தெரியுது அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என் கூட தானே ரூமில் இருக்கா, அதனால தெரியும் அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். இப்போ மேடிசன் சொல்கிறா, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறா. அந்த டைம் ப்ரொஃபஸர் லீ சொல்கிறாரு, எல்லாரையும் நான் கூப்பிட்றேன், லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிட்டியும் யூரியும் அங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க 4 பேரும் முழிக்கிறாங்க. அப்போ ஃப்ளோரியன் ஒரு ஐடியா பண்ணுறான். எழுந்து போய் ப்ரொஃபஸர் லீ கிட்ட நிற்கிறான். அதுக்கு இப்போதைக்கு ஃபோன்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. இல்லை சார், நான் ஃபோன் வாங்குறதுக்காக வரல, ஒரு சுமேரியன் போயட்ரி பற்றி நீங்கள் படிக்கிறதா நான் பார்த்தேன் லைப்ரரியில், ஸோ அது எனக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அது என்னோடய வீட்டில் இருக்க ஆஃபீஸ் ரூமில் இருக்குது, நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்காக கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மேடிசனை பார்த்து, நீ தான் இன்சார்ஜு, நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் லீ அங்கேருந்து போகிறாரு. கிட்டிக்கு கால் பண்ணுறான், எங்கே இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ப்ரொஃபஸர் லீ வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் அம்மாவோட கிளாஸில் தான் அவரும் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதுக்குள்ளே யூரி புக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. கிட்டி காலை கட் பண்ணிவிட்டு போகிறா. அப்போ ஃப்ளோரியன் சொல்கிறான், அவரும் வீட்டுக்கு தான் போயிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கியூ கிட்ட சொல்கிறான். யூரியும் கிட்டியும் அவர் வரதை பார்த்துட்டு ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் லீ பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளே போகிறாரு. அதை 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அவர் அந்த புக்கை எடுத்துகிட்டு மறுபடி வெளியில் போயிடுறாரு. இப்போ கிட்டி யூரி கிட்ட சொல்கிறா, இது எங்கள் அம்மாவோட ஃபேவரைட் சாங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அங்கே பாரு அந்த புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுஞ்சி போகிறாங்க. அந்த புக்கில் அவங்க அம்மா 2 பேரோட ஃபோட்டோஸும் இருக்குது. உங்கள் அம்மா அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசு ஆன மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. ஆமாம், எனக்கும் தான், நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டின்னு சொல்கிறா. அப்போ யூரி அவகிட்ட இருந்த நெக்லஸை கலட்டி கிட்டி கழுத்தில் போட்டு விடுறா. கிட்டிக்கு அது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ யூரி சொல்கிறா, வா நம்ம இங்கேருந்து போயிடலாம், எனக்கு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டியை கூட்டிகிட்டு போகிறா. சார் லீயை அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணி 2 பேரும் பின்னால் போயிட்டுருக்காங்க. லீ புக்கு கொண்டு வந்து ஃப்ளோரியான் கிட்டே கொடுத்துட்றாரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேரை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. யூரியும் கிட்டியும் வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரையும் உள்ளே வர வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அப்போ மேடிசன் ப்ரொஃபஸர் லீ கிட்ட, சார் கொஞ்சம் எமர்ஜென்சி இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு கொஞ்சம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் யூரியும் கிட்டியும் அவங்க சேரில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ யூரி கியூ கிட்டே போய், உன்னோட ஆப்பிள் வாட்சை எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா, எனக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனும் அவகிட்ட கொடுக்குறான். அதுக்கு அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ கியூ எழுந்து கிட்ட போகிறான். போயிட்டு, உன்னோட ரொமான்டிக் கனவுல வந்தது யூரி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிட்டி யோசிக்கிறா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். அப்போ ப்ரொஃபஸர் லீ எல்லாரோட செல்ஃபோனையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. குடிக்கிறது ரொம்ப தப்பு, நீங்கள் பண்ண எல்லா தப்புக்காகவும் தான் இந்த டிடென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொடுக்குறாரு. அப்போ அலெக்ஸ் அங்கே வராரு. கிட்டி நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பட் எனக்கு உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அப்போ அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை அலெக்ஸ் கிட்ட காட்டுறா. எங்கள் அம்மா கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, ஆனால் ஜீனாலிம் தான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு அலெக்ஸ். அப்போ லிம் தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூரியும் தேவும் பேசிகிட்டே வராங்க. அப்போ கியூவோட ஆப்பிள் வாட்சை எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தே கேட்குறான். கொஞ்சம் வெயிட் பண்ணு பாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அதே டைம் கிட்டி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரா. இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டி சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கா. நீ இன்னும் கிட்டியை தானே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தே கிட்ட கத்துறா யூரி. பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஜூஸை வாங்கி அவன் மேலே ஊற்ற ட்ரை பண்ணுறா. அது வேற ஒரு பையன் மேலே ஊற்றிடுது. தே கிட்ட சாரி சொல்லிட்டு இப்போ நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூரி சொல்லிடுறா. அவங்க அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. உங்களுக்காக ஃபோட்டோ ஓப்பி அரேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா, நீங்கள் தான் ஜூலியானாவை வெளியில் அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எப்போவுமே உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி டெக்ஸ்ட் பண்ணுறா. தே கிட்டி பக்கத்தில் வரான், அவளை கிஸ் பண்ணுறான். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.